ஒரு குட்டி ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் எரியவே எரியாது. எப்பயாச்சும் எரியும், அப்பயும் பிளிங்க் ஆகும், உடனே ஆஃப் ஆயிடும். இது அங்க இருக்கக்கூடிய ஏரியா மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். கடைக்காரங்களுக்கு தெரியும், போயிட்டு வர ஆஃபீஸர்ஸ்க்கு தெரியும். பட் அப்படி இருந்துமே எல்லாருமே ஏன் அந்த ஸ்ட்ரீட் லைட் சரி பண்ணல அப்படிங்கிற கேள்வி கேட்கறதுக்கு பதிலா, அந்த ஸ்ட்ரீட் லைட் இல்லைங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆக பழகிட்டாங்க. உதாரணமா சொல்லணும்னா, சிலர் வந்து ஃப்ளாஷ் லைட் எடுத்துட்டு போறாங்க, சிலர் வந்து வேற ரூட்டை ஆல்டர்னேட்டிவா ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, சிலர் திடீர்னு ஓடிடுவாங்க ஃபாஸ்டா. ஸோ இப்படிலாம் நடந்துகிட்டே இருக்கிறப்போ அந்த ஸ்ட்ரீட் ஏரியாவே மொத்தமா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டாங்க. ஒரு நாள் ஒரு வயசான எலக்ட்ரீஷியன் வந்து என்னன்னு பார்த்துட்டு அந்த லூஸ் கனெக்ஷனை சரி பண்ணிட்டாரு. ஸ்ட்ரீட் லைட் நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. பக்கத்துல போற ஒரு குழந்தை வந்து கூப்பிட்டு கேட்டாங்க, அவ்வளவுதான் ப்ராப்ளமா, சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ஏன் யாரும் பண்ணாம இருந்தாங்கன்னு கேட்குறப்போ அந்த வயசானவர் சொல்றாராம். என்ன சொன்னாருன்னா, இங்க இருள் ஸ்டார்ட் ஆனது எப்பனா, அந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து ஒர்க் ஆகாம இருந்தது கிடையாது. மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு அடாப்ட் ஆகுறப்பதான் இந்த இருளே கண்டினியூ ஆனுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, எல்லா சொசைட்டிலையுமே ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. எல்லா சிட்டிசன்ஸ்க்குமே அதை எதிர்க்கக்கூடிய வாய்ஸஸும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் எப்போ சஸ்டெயின் ஆகும்னா, நாம அதுக்கு எதிராக கொடுக்கக்கூடிய வாய்ஸஸ் இல்லாம போறப்ப தான்.